எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க பொன்னான நேரத்தை என் கூட செலவு பண்ண வந்திருக்கீங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நான் உங்க செந்தில். இது நம்ம மேக் இட் டிஃபரண்ட் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. ஏன் இந்த நன்றின்னு கேக்குறீங்களா? ஃபைனலி லாஸ்டா நம்ம போட்ட சிவகங்கை அஜித்குமார் கேஸ பத்தின 2வது வீடியோ வந்து 1.3K வியூஸ் போயிருச்சுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு சின்ன வருத்தம், இத்தனை பேர் நம்ம வீடியோவை பார்த்திருக்கீங்க, இவ்வளவு வியூஸ் போயிருக்குங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா என்ன வருத்தம் அப்படின்னா, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணல. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஸ்குவாட்ல சேருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாதான் அடுத்தடுத்து நம்ம போஸ்ட் பண்ற வீடியோ எல்லாமே உங்களை வந்து சேரும். வழக்கம் போல இந்த வீடியோவையும் உங்களை போர் அடிக்காம இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு சென்னையில நடந்த மிகப்பெரிய டிவிகே மாநாடை பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல விஜய் அண்ணா மாநாட்டுல என்ன பத்தி பேசினாரு, எதுக்காக இந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்கல்ல அவங்க எல்லாம் இந்த மாநாட்டை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன பேட்டி கொடுத்திருக்காங்க, எல்லாமே இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னடா டிவிகே கட்சியை பத்தி பேசுற, டிவிக்கு சப்போர்ட்டா நீ அப்படிதானே கேக்குறீங்க? இது முழுக்க முழுக்க அந்த மீட்டிங்ல என்ன நடந்துச்சோ அதை பத்தி மட்டும்தாங்க நம்ம பேச போறோம். ஒரு மனுஷனுக்கு ஒரு கட்சியை பிடிச்சிருக்கிறதும் இல்ல ஒரு தலைவனை பிடிச்சிருக்கிறதும் தனிப்பட்ட உரிமை, தனிப்பட்ட அபிப்பிராயம். இது ஒரு கட்சியை ப்ரமோட் பண்றதுக்கான வீடியோ கிடையாது. ஒரு கட்சி மீட்டிங்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வீடியோ. அதனால இதுல கட்சியை பத்தி நம்ம பேச வேண்டாம். நம்ம சிவகங்கை அஜித்குமார் அவர்களுக்கு ஒரு இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த கட்சி மீட்டிங்ல மாநாட்டுல விஜய் அண்ணா எதை பத்தி பேசினாரு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல சொல்ல போறோம். நம்ம தனிப்பட்ட வெறுப்புகளை பத்தி நம்ம இதுல பேச வரல. அங்க என்ன நடந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். இதே மாதிரி நமக்கு பக்கத்துலயோ அக்கம் பக்கத்துல நடக்கிறதோ இந்த உலகத்துல என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்க அடிக்கடி நீங்க தெரிஞ்சுக்கணும், நியூஸ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஸ்குவாட்ல சேருங்க. அந்த மாநாட்டுல விஜயண்ணா எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா, அவர் சொன்னதை நான் அப்படியே ரிப்ளை பண்றேன். திருப்பவனம் அஜித்குமார் என்ற ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த இளைஞன், அவருக்கு நடந்த கொடுமைக்கு நம் தமிழக முதல்வர் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்காங்க, தப்பு இல்ல. அதோட சேர்த்து இதையும் பண்ணிருங்க சிஎம் சார். உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில 24 பேரு இறந்து போயிருக்காங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா அப்படின்னு அண்ணன் கேட்கிறாரு. இதுதான் அந்த மீட்டிங்ல அவர் பேசிட்டு இருக்காரு. இன்னும் இருக்கு, தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. அஜித்குமார் அவங்க குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த 24 பேரை பலி கொடுத்த குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் அளிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம சாத்தான்குளம் சம்பவத்துல அந்த கேஸ வந்து சிபிஐக்கு மாத்தினதுக்கு தமிழக போலீஸுக்கு இது அவமானம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இன்னைக்கு வந்து இந்த கேஸ நீங்க சிபிஐக்கு மாத்த உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம டிவிகேவோட சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு விசாரிக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம் அப்படின்னு இந்த மாநாட்டுல அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எல்லா வழக்கிலும் நீதிமன்றம் தான் தலையிட வேண்டும் என்றால் நீங்கள் எதற்கு அப்படின்னு கேட்டிருக்காருங்க. இதெல்லாம் நான் கேட்கல. அங்க மாநாட்டுல அவர் என்ன பேசியிருக்காரோ அதை வந்து மக்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் அதை எடுத்து சொல்லியிருக்கேன். இப்ப இதுல ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம எல்லாத்துக்கும் அதிகமா தெரிஞ்சிருக்கக்கூடிய கேஸ் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டா அஜித்குமார் அவர்களோட கேஸ், இதுக்கு முன்னாடி சாத்தான்குளம் சம்பவம். அது பத்தாதுன்னு இன்னும் இந்த வருஷத்துல 24 லாக்அப் டெத் நடந்திருக்குங்க. இவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிருக்கு இத்தனை கேஸ் நடந்திருக்கு அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் பொதுவா
நம்ம அஜித்குமார் அவர்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குமாறு எல்லாரும் வேண்டிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த மீட்டிங்க்கு போயிருக்காங்கல்ல, அவங்கள ஒரு சில பேரை வந்து நிறைய சேனல்ஸ் வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதுல ஒரு பெண் சொல்லியிருக்காங்க, நான் எந்த மீட்டிங்லயுமே இந்த அளவுக்கு செக்யூரா ஃபீல் பண்ணது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி எனக்கு வந்து நான் வந்து எந்த மீட்டிங்க்கும் இது வரைக்கும் போனது கிடையாது. சப்போஸ் இந்த வீடியோவை பாக்குற நீங்க ஏதாவது மீட்டிங் போயிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மீட்டிங்ல எல்லாம் எப்படி இருக்கும், ஏன் இவங்க இந்த மாதிரி சொன்னாங்க அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருந்தாரு, அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவரு ஒரு டைலாக் எல்லாம் சொல்லியிருந்தாரு, பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. என்னன்னா, எம்ஜிஆர் வந்து படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு, நம்ம விஜய் அண்ணா வந்து வீட்டுல உட்காந்து டீ சாப்பிட்டு ஜெயிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதையுமே வந்து நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். பார்ப்போம், பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு. நீங்களும் நம்ம கூட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஸ்குவாட்ல சேருங்க. மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் செந்தில்.